வணக்கம். பணம் காசு சேர்த்து வைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, நம்ம ஆயுளுக்கு, வாழ்க்கைக்கு, நம்ம மூச்சு காத்தையும் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது ரொம்ப லைஃபுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக டெய்லி ஒரு 40 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போன தடவை தசவாயுக்கள் 10 விதமான வாயு உடம்புல செயல்படுறத பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையான வாயு அந்த பிராணன் எங்கே செயல்படுது, அது எப்படி செயல்பட்டால் உடம்புல என்னென்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குது, அது சரியாக இயங்கலைன்னா என்ன மாதிரியான உடம்புகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்ஹேல் பண்ணுற ஏரை ஆக்சிஜனாகவும் கார்பன் டை ஆக்சைடும் பிரித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுற வேலையை செய்யுது. நம்ம இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜனை நுரையில் இருக்கிற சின்ன சின்ன லேயர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் கலக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் நம்ம நுரையீரல் செய்கிறது. அதே மாதிரி வெளியே நம்ம இன்ஹேல் பண்ணுற சின்ன சின்ன தூசிகள், துகள்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே போகாமல் தடுக்கிற ஒரு பெரிய வேலையை நுரையீரல் செய்யுது. நீங்கள் நல்லா நம்ம நுரையீரல் முழுமையாக செயல்பட்டால் உடம்புக்கு ஃபுல்லுமே ஆக்சிஜன் சப்ளை ஆகி நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் உணவு சப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நுரையீரலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ நுரையீரலோட ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த பிராணசக்தி, தசவாயுக்களில் முக்கியமான சக்தியான பிராணசக்தி ரொம்ப வலிமையாக இயங்குனாதான் அது முழுமையாக நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த பிராணசக்தி சரியாக இயங்கலை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இயல்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய துடிப்பு, படபடப்பு ஜாஸ்தியாகும், ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு, லோ ப்ரெஷரு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு ஏற்படும், ஆஸ்மா, வீசிங் ட்ரபிள், இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். நுரையீரல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது ஃபில்ட்ரு பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி கம்மியாகும், உடம்புக்கு தேவையில்லாத நிறையா டாக்ஸின்ஸ் சேர்ந்துடும். இந்த நுரையீரல்ங்கிறது அடிப்படை. நமக்கு 2 விதமான நுரையீரல்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வலது, இடது 2 நுரையீரல்கள் இருக்குது. இந்த நுரையீரலோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். நுரையீரலில் சின்ன சின்ன காத்துப்பை இருக்கும். இதுதான் ரத்தத்துக்கு கூட ஆக்சிஜன் பரிமாற்றம் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யுது. உடம்புக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணுறது நுரையீரல் தான். அதே மாதிரி உடம்புடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த நுரையீரலோட செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நுரையீரல் சரியாக இயங்கலை அப்படின்னா உடம்புக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா நுரையீரலோட அடிப்படையான விஷயம் என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அணுக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஃபுல்லுமே இன்ஹேல் பண்ணுறது. அப்போது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா உடம்புக்கு நிறைய செல்ஸுக்கு ஆக்சிஜன் போகிறது கட் ஆச்சுன்னா உடம்புல மற்ற உறுப்புகள் அதனுடைய இயக்கங்கள் பாதிக்கப்படும். நுரையீரல் கரெக்டாக இயங்கலைன்னா அதில் இருக்கிற தூசி துகள்கள்லாம் நம்ம உடம்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் ஆக்சிஜனை சரியாக கலக்க முடியல அப்படின்னா அதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா உடம்புல ரத்தத்தில் நிறைய விதமான கழிவுகள் சேர்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம பிராணசக்தி முதன்மையான சக்தி, அதை கிளியராக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய 45 நிமிஷம் மூச்சு பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நம்ம நிறைய விதமாக லைஃப்பில் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம். லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஷேரு, ட்ரேடிங்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை, இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பொருளை நம்ம லைஃப் லாங் அதை முழுசாக உட்காந்து என்ஜாய் பண்ணோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டெய்லி ஒரு 40 நிமிஷம் நமக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த பிராணசக்தியை ஜாஸ்தி பண்ணி கொடுத்து, நம்மளுடைய உயிரோட்டத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுத்து, வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு இந்த பிராண பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிராணசக்தியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, நம்மளுடைய ஆயுட்காலத்தை எப்படி நீட்டிச்சு லைஃபை நிம்மதியாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் தள்ளுறதுக்கு நிறைய விதமான டெக்னிக் நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் தட்டிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.